அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களோடு இந்த அற்புதமான முதல் வருட தொகுப்பாக சித்த மருத்துவத்தினுடைய அற்புதமான மூலிகை தொகுப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதுல நம்ம எல்லாரும் முதல்ல நம்ம எடுத்தோடனே அருகம்புல்ல வணங்கிதான் இந்த தொகுப்பை நம்ம ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்களா? அருகம்புல், அகஸ்திய முனிவர், நமது சித்தர் பெருமான்கள் இவனுங்களை வணங்கிதான் நம்ம அற்புதமா இந்த தொகுப்பு ஆரம்பிக்கிறோம். இந்த ஏன் சார் இந்த அருகம்புல்ல முதல்ல எடுத்தோன்னே இந்த தொகுப்புல காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டுட்டு இருக்காரு. அந்த அரசனுடைய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு, அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு அரசன்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் செய்வாங்க. அது போலதான் அடியேனும் இந்த மூலிகளுக்கெல்லாம் அரசனான இந்த அரசனுடைய அன்போடு இந்த பதிவை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த பதிவுல நம்மளுடைய கால் வெடிப்புகளுக்கும் பாதை எரிச்சல்களுக்கும் நெக சொத்தை உழுவதற்கும், அதாவது நமது நெகம் சொத்தை உழுவதை பற்றியும் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அதாவது கால் பாதத்துக்கும் நெகத்துக்கும் கைக்கும் உள்ள ஒரு அற்புதமான மருத்துவ தொகுப்பை தான் இந்த தொகுப்புல நம்ம எடுத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு மூலிகைகளையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்ப இது பாத்தீங்கன்னா மருதாணி, எல்லாத்துக்குமே தெரியும் மருதாணி. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கப்புல பாத்தீங்கன்னா வெந்தயம் இருக்கு, கசகசா இருக்கு, ஜீரகம் இருக்கு. இத நம்ம முக்கியமா ஒரு மூலிகை பொருளா எடுத்துக்குவோம். அடுத்து பாத்தீங்கன்னா பூண்டு, அப்புறம் உப்பு, இது ஒரு கல் உப்பு, அப்புறம் வெத்தலை. இந்த வெத்தலை இது எல்லாமே நம்மளுடைய இந்த மூலிகை மகத்துவத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான மூலிகை மருத்துவம், சித்த மருத்துவம்னு சொல்லலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எப்பவுமே நம்மளுடைய இந்த தொகுப்புல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எக்ஸ்பிளைன் எப்படி பண்றதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? இப்ப பார்ப்போம், எக்ஸ்பிளைன் பண்றதை பார்ப்போம். அதாவது நம்மளுடைய கால் பகுதி இப்படி வந்துட்டு இருக்கும், இதுல இப்படி ஒரு பகுதி வந்துட்டு இருக்கும், இப்படி வந்து இங்க ஒரு கும்பல் மாதிரி வந்து இப்படி கால் விரல்கள் இப்படி போகும், இப்படி போகும், இப்படி விரல்கள் இருக்கும், இப்படி விரல்கள் இருக்கும். இந்த விரல்கள்ல இதுல 2 எலும்பு இருக்கும், இப்படி ஒரு எலும்பு, இப்படி ஒரு எலும்பு சின்னதா இருக்கும். இதுல சுத்திலும் நரம்புகள் வந்துட்டு இருக்கும். இந்த நரம்புகள் தான் நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நரம்புகள். அதே போல இந்த பாதத்துக்கு கீழேயும் நரம்புகள் ஓடும், பாதத்துக்கு கீழே நரம்புகள் ஓடும். அப்புறம் இந்த நரம்புகளுக்கு மத்தியில 5 எலும்புகள், 5 விரலுக்கும் ஒரு சின்ன ஒரு இந்த பாருங்களா, இந்த ஒரு ஒரு அளவுதான், ஒரு தீக்குச்சி அளவுதான் இருக்கும் அந்த எலும்பினுடைய ஒரு அளவு. அப்ப இந்த 5 விரல்களுக்கும் இந்த எலும்புகள் போயிட்டு இருக்கும். இப்படிதான் இந்த கால் இந்த சின்ன எலும்பினுடைய ஒரு சக்தியினாலையும் சதை அமைப்பினுடைய சக்தியினாலையும் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு வந்து இப்படி கொஞ்சம் கொடிவா வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு இப்படி பிளாட்டா வரும். அப்படி வர்றது கொஞ்சம் கஷ்டம். இப்படிதான் கொஞ்சம் குழிவா இருக்கும். இப்படிதான் கால் இருக்கும். அப்ப இந்த எலும்பினுடைய சக்தியினாலையும் நரம்புகளுடைய சக்தியினாலையும் சதையினுடைய சக்தியினாலும் தான் நம்ம இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு உடல் அமைப்பை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி இந்த காலுக்கு உண்டு. இப்ப காலுடைய அமைப்பை நம்ம பார்த்துட்டோம். புரியுதுங்களா? இதுல ஏற்படக்கூடிய நோய்களை பத்தியும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்குள்ள மருத்துவத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். புரியுதுங்களா? அதுக்கிடையில நான் சொன்ன நெகங்கள் பத்தியும் பார்ப்போம். புரியுதுங்களா? இப்ப இதை பார்த்துட்டோம். அதே போலதான் இப்ப நெகங்கள், நம்மளுடைய விரல்கள் இப்படி இருக்கும், 5 விரல்கள் இருக்கும். 5 விரல்களை சுத்தி பாத்தீங்கன்னா நெகங்கள் இருக்கும். இந்த நெகங்கள் வந்து ரத்த ஓட்டம் வரும், ஆனா அது சுத்தியில இருக்கக்கூடிய நரம்புகளினால் அது பாதுகாக்கப்பட்டு மேலே ஒரு கூரை போல் அமைந்திருக்கும். அதாவது செட்டு போட்டா எப்படி அமைஞ்சிருக்கும் அது போல இந்த நெகங்கள் அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த நெகத்தை தாங்கி நிற்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள சதைகளும் அங்க உள்ள நரம்புகளும் தான் தாங்கி நிற்குது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எலும்புல அதாவது
அது இந்த நகத்துல வந்து ரத்த ஓட்டம் இருக்காதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பா ரத்த ஓட்டம் இந்த சுத்தியிலும் இருக்கதான் செய்யும். நம்ம சாதாரணமா ஒரு காயம் கிழிச்சிட்டா கூட உடனே ரத்தம் வந்துடும் இந்த நகத்துக்கு இருக்குல்ல, அப்படிதான். இப்ப அது போல இந்த நகத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்கும். ஆனால் இந்த ரெண்டுக்கும் ஒரு அற்புதமான சக்தி உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நகங்கள் வளரக்கூடிய தன்மை நம்ம ஆயுள் முழுவதும் உண்டு. மீதி எல்லாம் முடியும் வளரும், ஆனால் நகங்களும் அற்புதமா வளரக்கூடிய சக்தி நகங்களுக்கும் உண்டு. மீது எல்லா பகுதிகளும் வயதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சியை குறைச்சிக்கும். ஆனா இதுங்க மட்டும் கிடையவே கிடையாது, வளர்ந்துட்டே இருக்கும். நகங்களை நம்ம வெட்டி எடுத்துற அளவுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படிதான் இந்த நகத்தினுடைய அமைப்பு. இப்ப கால், இந்த கை, இதனுடைய நகத்தினுடைய அமைப்புகளை பத்தி நம்ம அற்புதமா பார்த்திருக்கோம். புரியுதுங்களா? இப்ப இதுல என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பார்த்துடுவோம். அப்புறம் அந்த நோய்களுக்கான மருத்துவங்களையும் நம்ம பார்த்துக்குவோம். புரியுதுங்களா? நோய்களுக்கான மருத்துவத்தையும் நம்ம பார்ப்போம். இப்ப இந்த கால்ல பாத்தீங்கன்னா இந்த நரம்புகளால் வந்து என்ன பண்ணும், எரிச்சல் பாதத்துல ஏற்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா பாதத்துல மதமதப்பு ஏற்படும். அப்புறம் இந்த நகங்கள்ல சொத்தை விழுவும், சொத்தை நகங்கள் விழுவும். அப்புறம் கால் இடுக்குகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பங்கஸ், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் கால் கிடுக்குகள் எல்லாம். அப்புறம் இந்த குதிங்கால் வலி வரும் இந்த பாதத்துல. இது எல்லாமே நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில நோய்கள் சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு தாக்கங்கள் தான். இது வந்து ஒரு நோய் கிடையாது. கால் எரிச்சல் ஒரு நோய் கிடையாது, அது மதமதப்பு ஒரு நோய் கிடையாது, இந்த பங்கஸும் ஒரு நோய் கிடையாது. அதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்துகள் நம்ம கிட்ட எல்லாம் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க இறை அனுகிரகத்தினால். புரியுதுங்களா? நம்ம இதை பத்தி பார்ப்போம். இப்ப நம்ம என்னங்கிறது இப்ப பார்த்துட்டோம். இப்ப இந்த கால் எரிச்சல் அதிகமா யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, நீரிழிவு நோயாளிகளுக்கு கண்டிப்பாக கால் எரிச்சல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் ஒரு வைட்டமின் டிஃபிஷியன்சினால், அதாவது B12, B1, B5 இப்படி போல இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின் முக்கியத்துவமானது கால்சியம் கூட. அந்த கால்சியம் சத்து கம்மினாலையும் இந்த எரிச்சல் வரும், இந்த எரிச்சல் வரும். இப்ப இதுக்கெல்லாம் என்ன மருத்துவங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப முடிந்த அளவுக்கு இதனுடைய அடிப்பகுதி அது எதனால ஏற்பட்டதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுட்டு அதை நம்ம குணப்படுத்துறதுக்குள்ள வழியை நம்ம தேடணும். இப்ப சர்க்கரையினுடைய அளவு கூட இருந்தா எரிச்சல் இருக்கா, அப்ப சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்ப கால்சியம் சத்து கம்மியா இருக்கா, அப்ப இந்த கால்சியம் சத்தை நம்ம எடுத்துக்கணும். இது போல அடிப்படையான என்ன இதுக்கு முக்கியத்துவம் தேவையோ அதை நம்ம குறைச்சிட்டோம்னா கால் எரிச்சல் தானாக நின்றுவிடும். அதுதான் முக்கியம். அதற்கு மேல நம்ம ஒரு சில வைத்தியத்தை நம்ம இப்ப பார்ப்போம். புரியுதுங்களா? இப்ப இது போல நம்ம ஒரு அற்புதமானதொரு காலினுடைய அமைப்பை பார்த்துட்டு இப்ப நம்ம வைத்தியத்துக்கு வந்திருக்கோம். புரியுதுங்களா? இது போல கால் வலி, இது போல கால் எரிச்சல், இது போல இருக்கிறவங்க என்ன பண்ணணும், நான் சொன்னது போல அடிப்படையை நம்ம குணப்படுத்திக்கணும். அப்புறம் ஒரு சில சின்ன மூலிகை மருத்துவத்துக்கு வந்துக்கணும். புரியுதுங்களா? மூலிகை மருத்துவத்துக்கு நம்ம வந்துடும். இப்ப இந்த வெத்தலை பார்த்துக்க, உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இந்த வெத்தலை என்ன பண்ணுங்க, அடிப்பகுதியை கிள்ளிடுங்க. அடிப்பகுதியை கிள்ளிடணும், அப்புறம் நுனி பகுதியும் கிள்ளிடணும். இந்த வெத்தலைனால அப்படியே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கரகரப்பு ஏற்படுது சார் வெத்தலை சாப்பிடும் போது அப்படின்னா, இந்த இது இருக்கு பாருங்களேன், இந்த ஒரு இங்க பாத்தீங்கன்னா ஒரு தடிப்பமான நரம்புகள் வரும். இது என்ன பண்ண, நகத்துல அப்படியே கிள்ளி எடுத்துருங்க. ஒரு வெத்தலையினுடைய அந்த தடிப்பமான நரம்புகளை எடுத்துட்டாவே, அந்த காலத்துல தாம்பூலம் தெரிக்கும் போது அந்த நரம்பு இப்படி மடிச்சு இப்படி அந்த வெத்தலையை எடுத்துருவாங்க. கரகரப்பு இருக்க கூடாதுன்னு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு நரம்புகளை எடுத்துருவாங்க. இதெல்லாம் இப்போ நான் ஒரு வெத்தலை ரெடி பண்ணிட்டேன். புரியுதுங்களா? இது இப்ப நான் எதுக்கு சொல்றதுன்னா, கால் எரிச்சல் பாத வலிகளுக்குள்ள அற்புதமான மூலிகை மருந்து தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். முன்னாடியே சொல்லிட்டேன், கால் எரிச்சல் எப்படி வருது, அதனால ஏற்படக்கூடிய நமக்கு ஒரு நோய் கிடையாது, ஒரு பலகீனம்தான், ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி தான். அதனாலதான் அந்த கால் வருது. நீரிழிவு நோய்களுக்கு ஜென்ரலா வரக்கூடியது கால் எரிச்சல் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றோம், இந்த வெத்தலைய நம்ம அடிக்காம எடுத்துட்டோம், நுனியை எடுத்துட்டோம், அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை எடுத்துட்டு ஏன் எடுத்தோன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன், தொண்டையில கரகரப்பு வர்றதை நம்ம தடுக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப அடுத்து பார்ப்போம்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சோண்டு இந்த ஒரு சிட்டிகை
கசகசா எடுத்துங்க, ஒரு சிட்டிகை கசகசா. இந்த பாருங்க, நான் கசகசா எடுத்துட்டேன், இவ்வளவு போதும். அதாவது இந்த கை அளவு தான், 3 அளவு எடுக்கக்கூடாது, இந்த சிட்டிகை அளவு தான் கசகசா எடுக்கணும். கசகசா கொஞ்சம் எடுத்துட்டேன். அப்புறம் அதே அளவு 3 கொஞ்சம் கூட ஜீரகம், ஜீரகம் எடுத்துக்கணும். அதாவது ஜீரகத்தை இதோட கொஞ்சம் ஒரு 3 மடங்கு கூட இருக்கிற மாதிரி ஜீரகத்தை எடுத்துக்கணும். ஜீரகத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா வெந்தயம். இது வெந்தயம் வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா வெந்தய பொடி எடுத்துக்குங்க. வெந்தய பொடி ரொம்ப ரொம்ப நல்லது. தூளா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மென்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். நல்லா பொடி எடுத்துங்க. நான் இப்ப உங்களுக்கு வெந்தயத்தை காமிக்கிறேன். வெந்தயமும் இந்த முக்கூட்டு அளவுல எடுத்து இதுல வச்சுட்டோம். இப்ப வெந்தயம், கசகசா, ஜீரகம், இது 3ஐயும் எடுத்து வச்சிருக்கோம். எடுத்து வச்சுட்டு நல்லா இப்படி மடிச்சு, இப்படி மடிச்சுட்டு நல்லா மென்னு சாப்பிட்றணும். உடனடியா ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு கால் எரிச்சல், கால் வலி உடனே நிற்கும். எப்படி சார் இதுல நிற்கும்? ஜீரகத்தை சேர்த்திருக்கோம், உடம்பு சீரா வச்சுக்க கூடியது. வெந்தயம் சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. கசகசா நம்மளுடைய உடல் ஜீரண மண்டலத்தை ஏற்படுத்தக்கூடியது. வெத்தலையில விட்டமின் அதிகமா இருக்கக்கூடியது வெத்தலை. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது 3 4 ஒன்னா சேரும் போது நம்மளுடைய கால் வலிகள் உடனடியாக குணமாகும். புரியுதுங்களா? இப்படிதான் இது ஒரு முக்கியமான மருத்துவம். புரியுதுங்களா? மறுபடியும் இன்னொரு கதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கசகசா வந்து கூட எடுத்துக்க கூடாது. கசகசா வந்து கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். அந்த கசகசா வந்து இங்க பாருங்களேன், கசகசாவினுடைய அளவு வந்து கொஞ்சம் தான் இருக்கணும். அதாவது இந்த சிட்டிகை அளவு தான் இருக்கணும் கசகசா. ஒரு 10 எண்ண முடியாது கசகசாவை. அதனாலதான் நான் கையில பிடிச்சி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விரல தான், இந்த அளவு கசகசா, இந்த விரல் அளவுக்கு ஜீரகம், இந்த அளவுக்கு வெந்தயம், இது 3 மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். இங்க வெத்தலை இருக்கு. இது எப்படி சார்? காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடலாம், அல்லது எப்ப வேணாலும் சாப்பிடலாம். மதியம் சாப்பிடலாம், அல்லது இரவு நேரத்திலையும் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேளை சாப்பிட்டால் தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு அந்த எரிச்சல் உடனடியாக நிற்கும், கால் வலி நிற்கும். இதெல்லாம் உண்மையான மருந்துகள். ஏன்னா நம்ம சேர்த்திருக்கக்கூடிய மருந்துகள் இயற்கையாக நம்ம சேர்த்து எடுத்திருக்கோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதை பார்த்திருக்கோம். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான மருந்துகள் தான் இந்த மருந்துகளுடைய ஒரு அற்புதமான செயல்பாடு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப காலுக்கு எரிச்சலுக்கும் வலிக்கும் அற்புதமான மூலிகை மருந்து இப்ப பார்த்துட்டோம். இதை விட இன்னும் எளிமையா இருக்கா சார்? இருக்கு. இப்ப ஒரு சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் வருது, நெஞ்சு வலி வருது, ஹார்ட் அட்டாக் மாதிரி வர்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வகுப்புல, ஒரு கல்லுப்பை எடுத்து நாக்குக்கு அடியில வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். நாக்குக்கு அடியில அந்த கல்லுப்பை வச்சுட்டோம்னு வச்சுக்கணுங்களேன், அவங்க ஹாஸ்பிட்டல் போறவரையும் அவங்க உயிருக்கு எந்த ஆபத்துமே வராது. அதாவது நெஞ்சு வலின்னு வந்துச்சுன்னா அவங்க கையை பிடிச்சுக்குவாங்க, இப்படி முதுக வலிக்குதுமாங்க, நெஞ்சு எரிச்சல் இருக்குமாங்க, மூஞ்சி திணல் வரும். இதை நான் ஒரு இதய பிரிவுல சொல்லியிருக்கேன். அந்த உப்பு தான் கல்லு உப்பு. இந்த உப்பும் நம்மளுடைய பாதத்தினுடைய எரிச்சலை கேட்கும், அந்த பாதத்தினுடைய வலியையும் கேட்கக்கூடிய சக்தி இந்த கல்லு உப்புக்கு உண்டு. புரியுதுங்களா? அப்ப அதே மாதிரிதான் வெத்தலைய நாங்க பாருங்களேன், இங்க கிள்ளிட்டேன், இந்த சைடு கிள்ளிட்டேன், அந்த நார்மலை எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த வெத்தலையில ஒரு கல்லு உப்பு வச்சிருங்க. வச்சுட்டு நல்லா மடக்கி, இது எதுக்கு கல்லு உப்பு வைக்கணும்? உப்பு தனியா சாப்பிட முடியாது. இந்த வெத்தலையில வச்சு மென்னு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி, 1/2 டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிருங்க. பாருங்களேன், 10 நிமிஷத்துலயோ 1/4 மணி நேரத்திலயோ உங்களுக்கு வலி எரிச்சல் உடனே நிற்கும். கால் எரிச்சலுக்குள்ள அற்புதமான மூலிகையினுடைய ஒரு மருத்துவம் இந்த மருத்துவம். புரியுதுங்களா? இதுதான் முக்கியமானது. நான் முன்னாடி சொன்னதும் தொடர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு நீரிழிவு கண்ட்ரோல் ஆகும், உங்களுடைய கால் எரிச்சல் நிற்கும், கால் வலி நிற்கும். இது சப்போர்ட்டுக்கு. இப்ப நான் எப்படி நாக்கு அடியில் வைக்கிற மாதிரி சொல்றேனோ அதே மாதிரி சப்போர்ட், உடனே வலி நிற்கும், கால் எரிச்சல் நிற்கும், பாதம் எரிச்சல் ஒருத்தருக்கு தாங்காது, உடனே நிற்கும். நிற்கக்கூடிய சக்தி இந்த வெத்தலைக்கும் உப்புக்கும் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு அற்புதமானதொரு கால் வெடுப்புக்கு ஒரு மூலிகையை பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே கால் வெடுப்பு வருது சார், அந்த வெடுப்பை எங்களால குணப்படுத்த முடியல, இந்த வெடுப்புக்கு ஏதாச்சும் ஒரு மருந்து இருக்கான்னு ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒண்ணுமே வேணாம் சார். இந்த உப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த உப்பை எடுத்துக்கோங்க, ஒரு வானொலி சட்டியில போடுங்க. அதாவது ஒரு இரும்பு சட்டி வானொலி சட்டியில போட்டு கொஞ்சம் வதக்குங்க, அந்த நீர்லாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறம்
புதினா நல்லா இவ்வளவு தலை எடுத்துங்க. புதினா இலை, புதினா புதினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம உணவுக்கு பண்ணக்கூடிய புதினா. அந்த புதினாவை எடுத்துக்கோங்க. புதினாவை போட்டு அந்த புதினா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு அந்த புதினாவையும் உப்பையும் நல்லா வதக்கி ஒரு கதர் துணியில, அதாவது வெள்ளை கதர் துணியில தான் பிடிச்சுக்கணும். அதுலதான் ஓட்டைகள் இருக்கும். அந்த கதர் வெள்ளை துணியில அதை முடிச்சு போட்டுட்டு உங்களுடைய சூடு தாங்குற அளவுக்கு எந்தெந்த இடத்துல அந்த வெடுப்புகள் இருக்கோ கால் பகுதியில அந்தந்த இடத்துல பூரா அந்த வெடுப்புல தடவுங்க. கால் வெடுப்புல தடவது இல்லை, ஒத்தனம் கொடுக்க சொல்லியிருக்கேன். அது ஒத்தனம் கொடுக்கணும். கால் வெடுப்புல அந்த புதினாவையும் அந்த உப்பையும் உங்களுடைய சூடு தாங்குற அளவுக்கு அப்படியே ஒத்தனம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா எண்ணி பாருங்களேன், 10 நாளையில அந்த வெடுப்பு அப்படியே மாறி சர்மத்தினுடைய அழகு, அந்த தோலினுடைய ஒரு அற்புதமான நிலை உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் உண்மையா கை கண்ட மருந்துகள், நம்ம இயற்கையா வீட்டுல எடுத்துக்கக்கூடிய மருந்துகள். அதாவது புதினா இருக்கு, உப்பு கல் உப்பு வீட்டுல இருக்கு, நம்ம வானொலி சட்டி இருக்கு, நம்ம கேஸ்ல வைக்கிறோம், கொஞ்சம் வதக்குறோம், இந்த புதினாவை போட்டு அதை சுன்ற அளவுக்கு வதக்கி ஒரு துணியில, அதாவது கதர் துணியில போட்டு நல்லா முடிச்சு போட்டுட்டு உட்காந்துட்டு ஒத்தரம் கொடுக்குறோம். எத்தனை நாளைக்கு சார் ஒத்தரம் கொடுக்கணும்? உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒத்தரம் கொடுங்க. ஒரு 3 நாளைக்கு கொடுங்க, ஒரு 5 நாளைக்கு கொடுங்க. இந்த மாதிரி தேவைப்படுற அளவுக்கு ஒத்தரம் கொடுங்க. ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா அந்த கால் இருக்கக்கூடிய வெடுப்பு உங்களுக்கு குணமாகும். புரியுதுங்களா? இப்படிதான் அந்த வெடுப்பை நம்ம குணப்படுத்த முடியும். சரிங்கய்யா, இப்ப இதெல்லாம் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன், என்னால அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியல, ஒரு ரூம்ல இருக்கோம், எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்ன சார் பண்ணலாம்? ஒண்ணு வேணாம், உடனே ஒரு ஐஸ் பாக்கெட் வாங்குங்க. கால் எரிச்சல் அதிகமா இருந்தா அந்த ஐஸ் பாக்கெட் வாங்கி அந்த இதை பிச்சுட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு கால் ரெண்டையும் வைங்களேன், உடனே அந்த எரிச்சல் நிற்கும். அந்த எரிச்சல், பாத எரிச்சல் ஐஸ் பாக் மேல காலை வச்சுட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா ஐஸ் பாக்கெட்டோட அப்படி கீழே வச்சு காலை வச்சிருங்க, உடனே அந்த பாத எரிச்சல் அப்படி குணமாகும். பாத எரிச்சலுக்கு உடனடியாக செய்யக்கூடிய தீர்வு. அதே போலதான் தீப்பட்ட புண்ணுக்கும் முதலுதவி. காலில் தீப்பட்டுருச்சு, கையில தீப்பட்டுருச்சு அப்படின்னா உடனே தண்ணி ஊத்த சொல்றாங்க. தண்ணி ஊத்துறதை விட ஐஸ் பேக், ஐஸ் கட்டியோ அல்லது ஐஸ் பாக்கெட்டோ வாங்கி அந்த தீப்பட்ட இடத்துல வச்சிட்டோம்னா உங்களுக்கு எரிச்சல் இருக்காது, அந்த இடம் கொப்பளிக்காது. ஐஸ் பேக்கு அவ்வளவு பவர் உண்டு. ஐஸ் பேக் அப்படியே வச்சுட்டீங்கன்னா உடனே அந்த இடத்துல கொப்பளிக்காது, தீப்பட்ட புண்ணும் உடனடியாக ஆத்திடலாம் நம்ம. அப்ப ஐஸ் பேக்கினுடைய ஒரு மகத்துவம் அற்புதமானது, கால் எரிச்சலை குணப்படுத்தக்கூடியது. அது நம்ம ஒரு முதலுதவி மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும், குமாரின்னு சொல்லியிருக்கேன், சோத்து கட்டளை. அந்த சோத்து கட்டளையும் அதுல இருக்க ஜில் எடுத்து நைட்டு நேரத்துல கால் வெடுப்பை சுத்தி கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து, அதாவது அந்த ஜில்லுல மஞ்சள் கலந்து சோத்து கத்தலை மேலக்கெல்லாம் சீவினும் உள்ள இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் எடுத்துக்கணும். சோறு மாதிரி இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு அதை கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சப்பொடி போட்டு, நல்ல மஞ்சளா இருக்கணும், மஞ்சப்பொடி போட்டு அதை சுத்திலும் தடவுங்களேன், அதுலயும் கால் வெடுப்பு குணமாகும். பெண்மணிகள் இதை ரொம்ப அற்புதமா செய்யலாம். கால் வெடுப்புல இருக்கக்கூடிய அந்த வெடுப்பு உங்களுக்கு உடனே குணமாகும். புரியுதுங்களா? அந்த கால் வெடுப்பு எரிச்சலும் நிற்கும். அவ்வளவு தூரம் சக்தி அந்த மஞ்சளுக்கு உண்டு, அந்த சோத்து கத்தலையோட ஜெல்லுக்கும் உண்டு. புரியுதுங்களா? இப்ப அற்புதமா நான் எரிச்சலுக்கும் கால் வெடுப்புக்கும் உள்ள மூலிகைகளை தான் நான் உங்கள்கிட்ட பதிய வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மருதாணி. இந்த மருதாணியும் லேசு நினைச்சுக்காதீங்க, இது ஒரு மருத்துவ குணம் அற்புதமா உள்ளது. எப்படி குப்பை மேனிக்கு எவ்வளவு பவர் உண்டு, சோத்துக்கத்தலைக்கு எவ்வளவு பவர் இருக்கு, இந்த அருகம்புள்ளிக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதே போல மருதாணிக்கும் பவர் உண்டு. எப்படி சார் பவர் இருக்கு? இதை அரைச்சு மிக்சியில போட்டு அடிச்சு கொஞ்சம் கையில வச்சுட்டு படுத்தீங்கன்னா, காலில் தரையிட்டு படுத்தீங்கன்னா அப்படியே செவக்குது. பார்த்தீங்களா? செவக்கிறதை விட அது மேனிக்கும் ஒரு அழகை கொடுக்குது. எது? இந்த மூலிகை. நம்ம பார்க்கிறோம் பச்சையா இருக்குது, ஆனா நம்ம கையில பட்டோம்னா என்ன ஆகுது? சிகப்பாயிடுது. அப்ப இதனுடைய மருத்துவ குணம், ஒவ்வொரு மருத்துவத்தினுடைய மூலிகை குணமும் இப்படிதான். நம்ம பார்க்கும்போது அது பச்சையா இருக்கும், அது ஜீரகம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி கலரா இருக்கும், உப்பு பார்த்தா வெள்ளையா இருக்கும். ஆனா அது மருத்துவத்துறைக்கு வரும்போது அதனுடைய குணங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தியை கொடுத்து கொண்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இதை என்ன பண்ணணும்? இந்த மருதாணி எடுத்து நல்லா மிக்சியில போட்டு நைட்ல கால் வெடுப்பு இருக்கவங்களும் தடவிக்கலாம், பாதத்துல எரிச்சல் இருக்கவங்களும் தடவிக்கலாம். ஆனா இதுல கொஞ்சோண்டு வெண்ணெய் கலந்து, பியூர் வெண்ணெயா எடுத்துட்டு இதோட கலந்து தடவிட்டோம்னா இந்த கால் எரிச்சலே இருக்காது.
கால் வெடுப்பும் கூடிய சீக்கிரம் மாறிடும். இது வாரத்துல 2 நாள் போடுங்க இந்த மருதாணி. இதெல்லாம் நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ், சின்ன சின்ன மருத்துவ முறைகள். இதுக்கு மேல நிறைய இருக்கு. ஆனா நான் எளிதா கிடைக்கக்கூடிய மருத்துவங்களை தான் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது. கால் எரிச்சலுக்குள்ள மருத்துவங்களை, அந்த நரம்புகள் பாதிக்கப்படாம இருக்கணுங்கிறதுக்காண்டிதான். இப்ப நான் சொன்ன அளவுக்கு எல்லாரும் இந்த மாதிரி மூலிகைகள் எடுத்துட்டீங்கன்னா வலி உங்களுக்கு நிற்கும், எரிச்சல் நிற்கும். ஆனால் இந்த எரிச்சல் வருவதற்கு முன்னாடியே காரணங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு சில பேர்த்துக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தால், அதாவது இரும்பு சத்து கம்மியா இருந்தாலும் இந்த எரிச்சல் வரும். உடம்பு லிவர் கோளாறு வந்தாலும் எரிச்சல் வரும், வலியும் வரும். ஆனால் இதுல முக்கியத்துவமானதை நான் ஒண்ணு உங்க பதிய வைக்கிறேன். மது அருந்துவர்களுக்கு கண்டிப்பாக காலில் எரிச்சல் வந்தே ஆகும். புகையிலை யூஸ் பண்றவர்களுக்கு கண்டிப்பாக காலில் எரிச்சல் வரும். அப்புறம் புகை பிடிப்பவர்களுக்கும் கண்டிப்பாக காலில் எரிச்சல் வரும். இது ஏன் சார் காலில் எரிச்சல் வருது இவங்களுக்கு மட்டும்? இவங்களுடைய ஜீரண மண்டலம், கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. மதுவினால் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது, புகையில் நுகலீரல் பாதிக்கப்படுகிறது, கல்லீரலும் பாதிக்கப்படுகிறது. அப்ப இந்த புகையிலையாலும் மதுவினாலும் பாதிக்கப்படும் போது என்ன பண்ணும்? நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது, ரத்த ஓட்டங்கள் தடைபடுகிறது. அப்ப நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் போது கால் எரிச்சல் உறுதியாக அவங்களுக்கு வரும். அதை குணப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க அதுல இருந்து கொஞ்சம் விலகணும். முயற்சித்தா விலகிடலாம். நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்மளால விலக முடியாது எதுவுமே கிடையாது. குழந்தைகளுக்கு என்ன தெரியுது? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாதே. அப்ப நம்ம குழந்தை மாதிரி நினைச்சுக்குவோமே. நம்ம ஒரு குழந்தையா இருக்கோம், அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அப்ப இது எனக்கு தெரியல, நான் அதை சாப்பிடல, புகையில என்னன்னு சும்மா பண்ணல அப்படின்னு அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு குழந்தை மனசுல பதிய வச்சுக்கோமே நம்ம. அப்ப அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்ல. அப்ப நம்மளுடைய பாத எரிச்சல் வராது, அப்புறம் பாதத்துல வலி வராது. அதை விட மெயினா குடும்பங்கள்ல எந்த விதமான சிக்கல்களும் வராது. அதை விட ஒரு அற்புதம், நம்ம கிட்ட நோய் நொடியே வராது. இந்த பழக்கங்கள்லாம் இல்லாம நமக்கு நோய் நொடியே வராது. இப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இது போல ஒரு மூலிகைகளினுடைய ஒரு மகத்துவத்தையும் தத்துவத்தையும் நம்ம புரிஞ்சு உணர்ந்து செயல்பட்டோம்னா என்ன வியாதியா இருந்தாலும், கால் எரிச்சல், பாத எரிச்சல், இது எல்லாமே இருந்தாலும் உடனடியாக நிவர்த்தி கிடைக்கும். அப்புறம் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த கால் கிடுக்குல எல்லாம் தண்ணி படுறவங்களுக்கு, அதாவது சோப்பு தண்ணி அல்லது பாத்திரம் விளக்குற தண்ணி அதெல்லாம் படுறவங்களுக்கு இந்த கை கிடுக்கு, கால் கிடுக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஃபங்கஸ் மாதிரி வெள்ளை வெள்ளையா இருக்கும், அரிப்பை தூண்டி விடும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சுடு தண்ணி நல்லா பதமா வச்சுக்குங்க. அந்த காலை தூக்கி நம்மளுடைய கால் அல்லது கை 2 சைடு இருந்தாலும் அந்த உப்புல வைங்க. உப்புல வச்சுட்டு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, குப்பைமேனி தலை நிறைய இடத்துல கிடைக்கும். அந்த குப்பைமேனி தலைய நம்ம நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி அந்த பாத கிடுக்குல எல்லாம் தடவிட்டு படுங்க. குப்பைமேனி தலை அவ்வளவு நல்லா கேட்கும். அதை விட ஒண்ணுமே எங்களுக்கு கிடைக்கல சார்னா வெங்காயம் சொல்லியிருக்கேன். வெங்காயத்தை அரிஞ்சு துண்டு துண்டு ஆக்கி அது சாறு எடுத்தாலும் பரவாயில்ல, வெங்காயத்தை எடுத்துட்டாலும் பரவாயில்ல, அந்த வெங்காயத்தை அதுல வச்சு தேய்ச்சி விடுங்க. ஆனா உப்பு தண்ணியை துடைக்க கூடாது, அது மேல அப்படியே வச்சு தேய்ச்சி விடுங்க. பாருங்களேன், ஒரு வாரத்துல அந்த கை கிடுக்குல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபங்கஸ், கால் கிடுக்குல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸ், அதாவது அரிப்புத்தன்மை எல்லாமே மாறிவிடும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நமக்கு எதனால இப்படி ஏற்படுது, இந்த சோப்பு தண்ணியினால ஏற்படுதுன்னா க்ளோஸ் போட்டுக்கணும். காலுக்கு ஏதாச்சும் ஒரு சாக்ஸ் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி ஏற்படும் போது அது மாதிரி வழி வரும். அந்த அரிப்பு வந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கணும். அப்புறம் எல்லாருமே ஒரு தப்பு பண்றாங்க, நம்மளுடைய ஷூ காலுக்கு தகுந்த அளவு தான் போடணும். அந்த காலுக்கு தகுந்து அதிகமா ஒரு அளவு இருந்துட்டாலும் கால் வலி ஏற்படும். அந்த காலு கரெக்டான பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ஷூ இருக்கணும். அதே மாதிரி அது போடுற சாக்ஸை ஒரு நாள் போட்டு ஒரு வாரம் அதே போட்டுக்கிட்டு இருப்பாங்க, போடக்கூடாது. அந்த துணியினால ஃபங்கஸ், காலில் எரிச்சல் வரும், காலில் தோல் நோய் வரும். அதனால சாக்ஸை என்ன பண்ணணும்? நல்லா டெட்டால்ல போட்டு வாஷ் பண்ணி காய வச்சுட்டு தினமும் இல்லை 2 நாளைக்கு ஒருக்க கூட அதை யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எரிச்சல் வரும், அந்த கால். அதுதான்
கால் கரெக்டா நம்ம அளவு பார்த்து 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் அப்படிங்கிற ஒரு அளவை கரெக்டா காலுக்கு பார்த்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பெருசாகவும் போடக்கூடாது, கொஞ்சம் சின்னதாகவும் போடக்கூடாது. காலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா கால் அளவு எடுத்து போட்டோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக கால் வலி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீரிழிவுக்காரவங்களுக்கு பாதங்கள்ல தான் அதிகமா பிரச்சனை வரும். அதை முக்கியமா சொல்றேன். பாதங்கள் ஏதாவது ஒரு முள்ளு குத்திட்டால் உடனே உணர்ச்சி நரம்புகள் மூலமா நம்ம மூளைக்கு தெரியப்படுத்தும். அதனாலதான் அந்த உணர்வுகளுடைய நரம்புகளை நான் இந்த மது, இந்த புகையில இதெல்லாம் நிப்பாட்டுங்கன்றேன். அப்ப எந்த அளவுக்கு நம்ம மூளையில போய் முள்ளு குத்துனோன்னு பாடுபடுதோ, செயல்படுதோ, அது போலதானே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் செயல்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்றோம், அந்த முள்ளு குத்துனத சுகர், அதாவது நீரிழிவு இருக்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் அதை ஜாக்கிரதையா பார்த்து நடந்து நம்ம வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் புது புது செப்பல்கள் வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கடையில ரொம்ப ஷார்ட்டான எம்சிஆர் செப்பல் வந்திருக்கு. அது நீரிழிவுக்காரவங்க கரெக்டா பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதை எரிச்சலே வராது. எம்சிஆர் கேட்டு பாருங்க, நல்லா கிடைக்கும். அது ஷார்ட்டா இருக்கும் அந்த செப்பல். ஆனா தயவு செய்து இந்த கால் எரிச்சல் நீரிழிவுக்காரவங்களுக்கு அதிகமா வரும். அவங்க கடினமான தோல் செருப்புகளை யூஸ் பண்ணாதீங்க, இந்த எம்சிஆர் செப்பல்களை யூஸ் பண்ணுங்க. அதுதான் முக்கியமானது. எம்சிஆர் செப்பல் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதை பயன்படுத்தினோம்னா கால் எரிச்சல் வராது, காலில் ஏற்படக்கூடிய குதிங்கால் வலியும் வராது, ஏதாவது முள்ளுகள் குத்துறதுக்கும் வாய்ப்பு வராது. வீட்டுல கூட போட்டு நடக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வீட்டுல கூட ஒரு சில இடத்துல ஏதோ ஒரு கண்ணாடி தூள் கூட கடந்திருக்கலாம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு வரும்போது நம்ம உடைகள்ல கூட கடந்து கீழே கடந்திருக்கலாம், அதுல கூட குத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப வீட்டுல கூட பயன்படுத்திக்கலாம் எம்சிஆர் செப்பல். வீட்டுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில போகும்போது ஒன்று போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கணும். இப்ப இந்த கால் எரிச்சலுக்கும் பாதங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைகள் மருத்துவத்தை நான் கொடுத்துருக்கேன். எல்லாரும் இதை பயன்படுத்தி எல்லாரும் இந்த கால் எரிச்சலையும் குணப்படுத்தி கால் அந்த குதிங்கால் வலிகளையும் குணப்படுத்துமாறு வாழ்வில் எல்லா நலங்களும் பெற வேண்டும். அப்புறம் இன்னொரு முக்கியமானது, இந்த பாதத்தை எடுத்துக்கும் போது இந்த குதிங்கால் வலின்னு ரொம்ப பேர் இதுல கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒண்ணுமே வேணாம், நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். எருக்கம் பல்பு இருக்கு பாருங்க, நல்ல பழுத்த எருக்கம் பல்பை கொண்டு வந்து நம்ம வீட்டுல செங்கல் இருந்தாலோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு ஹீட்டான பகுதி இருந்தாலோ அது மேல இதை வச்சுட்டு கால் தாங்குற அளவுக்கு அந்த பாதத்தை இப்படி அமுக்கி வைங்க. அந்த எருக்கம் பழுப்பு மேல இப்படி எருக்கம் பழுப்பு மேல அமுக்கி வச்சீங்கன்னா ஒரு வாரம் நீங்க சும்மா சுட்டுக்க கூடாது. எருக்கம் பழுப்பு கொஞ்சம் சூடு ஆகும், அந்த சூடை பார்த்துக்கணும். நம்ம காலுக்கு தகுந்த அளவுக்கு சூடு வச்சுக்கணும். சூடு வச்சுட்டோம்னா அதனுடைய ஒரு அந்த எலும்புகளுடைய ஒரு வளர்ச்சியா இருந்தாலோ அல்லது விட்டமின் டெபிஷியன்சியால் இருந்தாலோ அல்லது நரம்புகளால் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ இந்த வெப்பம் ஒத்தனம் கொடுக்குற மாதிரி அங்க போய் அந்த வலியை நிற்கும். எருக்கனுடைய மகத்துவம் நிறைய இருக்கு. நம்ம எருக்கம் விஷங்கிறோம் ஒரு விதத்துல, அது எடுத்துக்கிட்டாலும் ஆனா அதனுடைய மகத்துவம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரு வகுப்புல நம்ம எடுத்துக்குவோம். மூலிகைகள் ஒவ்வொன்றை பத்தி நம்ம ஒவ்வொரு வகுப்பு எடுத்துக்க போறோம், புரியுதுங்களா? இப்ப இந்த பல்பை வச்சு அது மேல செங்கல் முடிஞ்ச சுட வச்சு மேல வச்சுட்டு ஒரு காலை பதிய வச்சீங்கன்னா குதிங்கால் வலி வரவே வராது, சுத்தமா வராது. இதுக்கு மேல இன்னும் ஏதாச்சும் மருந்து இருக்குங்களா சார்? ரொம்ப ரொம்ப எளிமையான மருந்து நம்ம வீட்லயே வச்சிருக்கோம். ஆமணுக்கு எண்ணெய், அதான் விளக்கெண்ணெய், தெரியுதுங்களா? அந்த விளக்கெண்ணெய் என்ன பண்ணுங்க, இரவு நேரத்துல உங்களுக்கு எரிச்சல் வந்துருச்சுன்னா கால் பாதம் தொட்டும் விளக்கி விட்டு அப்படியே அந்த பாதத்தை அப்படியே தேய்ச்சி விடுங்க, இல்லைன்னா அப்படியே மசேஜ் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரம். அந்த எரிச்சல் அப்படியே நின்றுக்கும், ரத்த ஓட்டம் உங்களுக்கு சர்க்குலேஷன் நல்லா ஆகும். விளக்கெண்ணெய்க்கு அவ்வளோ பவர் உண்டு. இரவு நேரத்துல உங்களுக்கு எரிச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயோ எந்த மருத்துவத்தை போகணும், இந்த நேரத்துல என்ன பண்ண முடியும்? உங்க வீட்டுல கண்டிப்பா விளக்கெண்ணெய் இல்லாம இருக்கவே இருக்காது. தடவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கால் அப்படின்னு நல்லா மசேஜ் பண்ணி விட்டு உட்காந்துட்டு பாருங்களேன், உடனே தூக்கம் வரும், எரிச்சல் நிற்கும். விளக்கெண்ணெய்க்கு அவ்வளவு பவர் உண்டு. அதே விளக்கெண்ணெய இன்னும் எரிச்சல் இருக்கிறவங்க நம்மளுடைய தொப்புள் பகுதியில கொஞ்சம் விளக்கெண்ணெய் வைங்க, இன்னும் சீக்கிரமா அந்த எரிச்சல் நிற்கும். தொப்புள் கொடியினுடைய ஒரு அற்புதமான சக்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தொப்புளுக்குள்ள கொஞ்சம் விளக்கெண்ணெய் தடவி விடுங்களேன், அந்த எரிச்சல் உடனே நிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காலையும் தடவிக்கணும், நம்மளுடைய தொப்புள் கொடி பக்கத்துலயும் தொப்புள் மேல வச்சுட்டோம்னா உடனே அந்த எரிச்சல் நிற்கும். அப்படி ஒரு அற்புதமானது அந்த விளக்கெண்ணெயினுடைய ஒரு சக்தி, புரியுதுங்களா? இப்ப இந்த கால் எரிச்சல், கால் வெடிப்புக்கு
அற்புதமான மருந்துகளை நான் பதிய வச்சிருக்கேன். இப்ப அடுத்து நம்மளுடைய கைக்கு வந்துடும். கை நகத்துல சொத்தை. ஒரு சில இடத்துல போனீங்கன்னா இதய மருத்துவர்கள் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, காலை காமிங்க, உங்களுடைய கை விரலை காமிங்கம்பாங்க. அந்த கால் விரல்ல சொத்தை உளுந்தாலோ கை விரல்கள்ல சொத்தை உளுந்தாலோ இதயத்தில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்படுதுங்கிறதை நம்மளே உணரலாம். இது முக்கியத்துவமான ஒரு அறிகுறி. இது எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நகத்தில் சொத்தை உளுந்தாலோ காலில் சொத்தை உளுந்தாலோ இதயத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த சொத்தை உழுவுறத எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இரத்த நாளங்களினுடைய இரத்த ஓட்டங்களினுடைய ஒரு தாக்கங்கள் ஏற்படும் போது, கொலஸ்ட்ரால் கொழுப்புகள் அதிகமாக உடலில் சேரும் போது இந்த இரத்த சொத்தைகள் உழுவுகிறது. அப்பதான் இந்த இதயத்துல ரத்த கொழுப்பு அடைக்காம இருந்தா இங்க உடனே அறிகுறி காமிக்கும். எங்க நகத்துல சொத்த நகம் காமிக்கும். இந்த சொத்த நகத்துக்கு உடனே மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிசோதனை எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா உடனே சொத்தைக்கு நம்ம மருத்துவத்தை எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதை விட இந்த கையை நம்ம இப்படி பாக்குறோம். எல்லாரும் போனோடனே கண்ணை பிதுக்கி பார்ப்பாங்க, கை பிதுக்கி பார்ப்பாங்க. கை விரல் நகத்துல இந்த நகம் ரோஜா இதழ் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ரோஜா எப்படி உங்களுக்கு அந்த கலர் இருக்குன்னு தெரியும். அது போல இந்த நகம் இருந்துச்சுன்னா அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு மருத்துவரை கண்டுபிடிச்சிடலாம். அந்த மருத்துவ சித்த மருத்துவம் நாங்களாம் பார்க்கறோம்னா கை விரல பார்ப்போம். அப்ப அவங்களே இதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப இந்த நகத்தில் அந்த இதழ் ரோஜா இதழ் மாதிரி ரோஸ் கலரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த நோயும் இல்லை, ஏதோ சாதாரணமான ஒரு சின்ன பிரச்சனை தாங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். அதே குமிழ் மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு இப்படி முட்டிக்கிட்டு குமிழ் மாதிரி இருக்கும். அப்ப முட்டிக்கிட்டு இருக்க குமிழ் மாதிரி இருந்தால் அவர்களுக்கு ஜீரண மண்டலத்தில் ஏதோ ஒரு கோளாறுகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உடனே கண்டுபிடிச்சுக்கலாம். இப்படிதான். அதனாலதான் நகத்தை போனோடனே கண்ணை பிதுக்கி பார்ப்பாங்க, நகத்தை குடிங்கன்னு பார்ப்பாங்க. நகத்துல பார்க்கும்போது உனக்கு வைட்டமின் டி6 அதிகமா இருக்கு, சத்து கம்மியா இருக்கு, வேண்டுங்கிற வைட்டமின் எழுதித்தரேன், இதை சாப்பிடு, உனக்கு இந்த சொத்தை உழுவாது, உனக்கு குணமாயிடும் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அதிகமா சொத்தை உழுந்துட்டே இருக்கிறவங்க தான் நான் சொன்ன இதயத்துல போய் பார்க்கணுங்கிறது. சும்மா வைட்டமின் டி6னால அல்லது சாதாரண ஒரு சோப்புனாலேயோ வரக்கூடிய சொத்தைக்கு தேவையில்லை. அது பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவா கண்டினியூவா சொத்தை உழுந்துட்டே இருக்குன்னா நிச்சயமா பாருங்க, ஏதோ ஒரு இதயத்துல சின்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்கய்யா, இந்த சொத்தைக்கு என்ன மருந்து எடுத்துக்கலாம்? அற்புதமான மருந்து இருக்கு. புரியுதுங்களா? இந்த பாருங்களேன், பூண்டு. இந்த பூண்டை நல்லா நசுக்கிக்குங்க, துண்டு துண்டா நல்லா பூண்டை நசுக்கிங்க. பூண்டோட நம்மளுடைய சமையல் உப்பு இருக்கு பார்த்தீங்களா, சோடா உப்புன்னு சொல்லுவாங்க, சமையல் உப்பு. அதை கொஞ்சம் பூண்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா நசுக்கி பூண்டை நல்லா நசுக்கிக்கணும், அதாவது பசம் மாதிரி நசுக்கிக்கணும். அதுல கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துக்கணும். அதுல வினிகர்ன்னு சொல்லிட்டு கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும், எல்லா கடையிலும் வினிகர் கேட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் கலந்துக்குங்க. அந்த வினிகரையும் கலந்துட்டு உங்களுக்கு காலில் சொத்தா வந்தாலோ கையில சொத்தா வந்தாலோ ஒரு வாரம் இரவு நேரத்துல அந்த சொத்தை உள்ளதுல நிறைய போட்டுட்டு ஒரு துணியை சுத்திங்க, இல்லைன்னா அப்படியே மேல மருதாணி மாதிரி வச்சுட்டு படுத்துருங்க. அந்த சொத்தை எப்படி மாறுதுன்னே தெரியாது. ஒரு அற்புதமான மூலிகை மருத்துவம் அது. புரியுதுங்களா? அதாவது இது ஒரு பூண்டு எடுத்திருக்கோம். இந்த பூண்டுல கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்திருக்கோம், ஒரு சிட்டிகை கொஞ்சம் சேர்த்திருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா வினிகர் கொஞ்சம் சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு பசை போல தடவி இந்த சொத்தை நாங்க உள்ளவங்களுக்கு கையில தடவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்தை எப்படி பறந்து போகுதுன்னே தெரியாது, அப்படி பறந்து போகும். அப்புறம் முடிந்த அளவுக்கு இந்த கை கால் அரிப்பு இருக்கவங்க உப்பு அதிகமா தண்ணி போட்டு பயன்படுத்துங்க. சார் எனக்கு நகத்துல ஒரு சொத்தை இருக்கு, அந்த சொத்தையில சீல் பிடிச்சிட்டு உடனே சீல் எப்படி சார் எடுக்க முடியும்? தயவு செய்து ஒரு எலுமிச்சம்பழத்தை மேலே சொறி வைங்க. நம்ம எலுமிச்சம்பழம் பார்த்துருக்கோம், எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு ஓட்டை போட்டுங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை உள்ள சொத்தி வைங்க. அந்த எலுமிச்சம்பழம் என்ன பண்ணும்? வைட்டமின் சி உள்ளது. எலுமிச்சம்பழத்தினுடைய ஒரு ஆக்ஷன் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சதையில இருக்கக்கூடிய சலத்தை பூரா உறிஞ்சி எடுத்துட்டு வந்துடும். எல்லாத்துக்கும் எப்படி சார் இது வரும்? ஒரு சில பேர் பாத்திரம் விளக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமலே இந்த இடத்துல கனவுல குத்திரும். அல்லது கூட்டிட்டு இருப்பாங்க, அதுல உள்ள அந்த சீவு குத்திக்கும், தெரியாது, அது அப்படியே தளம் பிடிச்சிக்கும்.
அது அவங்களுக்கே எது எப்படி பிடிச்சது என்னன்னு தெரியாது, இவ்வளவு பெருசு வீங்கி போயிடும், வலி தாங்காது. அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாது. உடனே ஒரு எலுமிச்சம்பழம், அதை உடனே என்ன சொல்லுவாங்க, நெகை சுத்தி வந்துருச்சு, நெகை சுத்தி, அதனால இது இப்படி மருந்தா இருக்கும். நெகை சுத்தி அதான் அதுக்கு மருந்து, நெகை சுத்திக்கு எலுமிச்சம்பழம். அப்படி இல்லைன்னா அந்த வேப்பலை அரைச்சி உடனே ஒரு தடவு மேல 10 மாதிரி போட்டுற முடியாது. வேப்பலை தடவி போட்டோம்னா இன்னும் நல்லா கேட்கும், எலுமிச்சம்பழமும் உள்ள வச்சிடலாம். நகை சுத்திக்கு உடனே அந்த சலத்தை என்ன பண்ணணும், எலுமிச்சம்பழம் உறிஞ்சி எடுத்துட்டு வலியை நமக்கு குணப்படுத்தும். ஆனா முடிந்த அளவுக்கு அதை நீங்க ரிமூவ் பண்றது, அந்த பஸ் அதாவது சீலை எடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்படிதான் நம்ம நகத்தினுடைய சொத்தைகள் விழுந்தாலோ அல்லது இது போல சலங்கள் பிடிச்சாலோ உடனடியாக இந்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம். இதற்கு மேல இன்னொரு மருந்து இருக்கு. நகத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை சார், ஆனா வீக்கமா இருக்கு, ஆனா உள்ளர ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது சலம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, இதை எப்படி சார் பண்ணலாம்னா ஒண்ணு வேணாம், கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்துக்குங்க, கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊத்திக்குங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்குங்க. பச்சரிசி மாவு, கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய், கொஞ்சோண்டு மஞ்சள், இதை போட்டுட்டு சின்னதா உள்ள ஆழக்கரண்டியில, அதாவது கரண்டியில போட்டு வதக்கி அதை அப்படியே ஒரு வெள்ளை துணியில வச்சு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல 3 நாளைக்கு நீங்க கட்டி பாருங்களேன். அது சலமா இருந்தாலும் உடைச்சுக்கும், அல்லது ரத்த கட்டி வீக்கமா இருந்தாலும் அது அப்படியே என்ன பண்ணும், அமுங்கிடும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து. என்ன மருந்து சொன்னேன் இப்ப நான் சொன்னது, பச்சரிசி மாவு கொஞ்சோண்டு, விளக்கெண்ணெய் கொஞ்சோண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு ஆழக்கரண்டியில எல்லாம் சூடு பண்ணணும். ரொம்ப சூடாக்குனா இங்கேயும் வலி இருக்கு, அதுவும் சூடுபடுத்த ரொம்ப வலி வந்துடும். எல்லாம் சூடு பண்ணி இந்த கை மேல வச்சுட்டு நீங்க ஒரு துணியை போட்டு கட்டிட்டு படுங்களேன். காலையில பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் அப்படியே உடைச்சிட்டு வந்துடும், இல்லைன்னா அமுங்கிக்கும். இதெல்லாம் எளிமையா செய்யக்கூடிய நம்மளது பாட்டி வைத்தியத்திலையும் சித்தா மூலிகை மருத்துவத்திலையும் நமக்கு கொடுத்த எளிமையான மருந்துகள். உடனே அதுக்கு ஒரு மருத்துவத்தை பார்க்கணும், அதுக்கு வலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அதுக்கு மருந்து எளிமையா செய்து பாருங்க. அப்படி கேட்கலன்னா அதுக்குள்ள என்ன மருத்துவமோ அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் எளிமையான மருத்துவங்கள். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு மருத்துவத்தையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், புரியுதுங்களா? இப்ப இப்படி ஒவ்வொரு இதுக்கு பார்க்கும்போது இப்ப கால் அந்த வலிக்கு ஒரு அற்புதமான மருந்து நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். முடக்கத்தான் பொடி எல்லா இடத்துலயும் கிடைக்கும், முடக்கத்தான் பொடி. இப்ப நகத்தை பார்த்துட்டோம், இப்ப கால் வலிக்கு ஒரு சில மூலிகளை பத்தி நம்ம பார்த்துருவோம். அதாவது முடக்கத்தான் பொடி எங்கேயுமே நம்ம பார்த்துருக்கோம். அந்த முடக்கத்தான் பொடியை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த பொடியை கொஞ்சம் தேன்ல குழப்பி காலையில இரவு ஒன்றா மத்தியானம் 3 வேளையும் ஒரு மண்டலம் சாப்பிடுங்களேன். எவ்வளவு பெரிய கால்வலியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த முடக்கத்தான் கண்டிப்பா குணம் கிடைக்கும். அந்த முடக்கத்தானுக்கு அவ்வளவு பவர் உண்டு. முடக்கத்தான் வந்து கால்வலி, குதிங்கால் வலி, விரல் வலி, எல்லாத்தையுமே முட்டி வலி எல்லாமே கேட்கக்கூடியது அந்த முடக்கத்தான். அது எதுல பொடியை கொண்டு வந்து நீங்களே வாங்கிட்டு வந்து நிழல்ல உணர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நல்லது. இல்லாட்டினா கடையில முடக்கத்தான் பொடின்னு கிடைக்கும், வாங்கிட்டு வந்து அதை தேன்ல குழைச்சி சாப்பிடணும், புரியுதுங்களா? இப்ப அப்படிதான். அதுக்கப்புறம் இந்த கால் எரிச்சலும் இருந்தா நாட்டு மருந்து கடை ஏதாச்சும் மருந்து கிடைக்குமா சார்? இருக்கு, கோஸ்டோன் கேட்டு பாருங்க. கோஸ்டோன் கேட்டீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். கோஸ்டோன் 5 கிராம் எடுத்துட்டு வந்து அதை பசும் பால்ல கொஞ்சம் போட்டு அதை விழுத அரைச்சி 100 மில்லி பசும்பால் எடுத்துங்க, அந்த கோஸ்டத்தை போடுங்க, நல்லா விழுது மாதிரி நல்லா கிண்டிட்டு காலில் தடவிப்படுங்க. இன்னும் உங்களுக்கு கோஸ்டத்தினால் அந்த எரிச்சல் நிற்கும், புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம ஒவ்வொரு மூலிகைகளையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாமே சொல்லியிருக்கேன், புளி உப்பு இது எல்லாத்துக்குமே. அப்புறம் இந்த கால் நம்ம பார்த்துக்கணும். இந்த கால் உங்களுக்கு காமிச்சேன் பாத்தீங்களா, இந்த கால் பகுதி, இந்த கால் ஒரு சில பேர் தப்பு பண்றாங்க. என்ன தப்புன்னு பண்றாங்கன்னா, இந்த கால்ல சின்ன சின்ன நரம்புகள் போடுது. இப்ப இது ஒரு கட்டை விழுந்துட்டாலோ எங்கேயாச்சும் மடுவி காலை இடிச்சுட்டாலோ அந்த நரம்புகளை என்ன பண்ணும், இந்த எலும்பு வருது பாத்தீங்களா, இது மாதிரிதான் எலும்பு இருக்கும். இந்த எலும்புகளை என்ன பண்ணும், ஒன்னும் ஒரு சில பேர்த்துக்கு கட்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, லேசா கட்டாகும். இல்லாட்டினா ஒரு மயிர் இலை, முடி இலை போல அப்படியே கோடு வந்துடும், அதனால வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்தை உடனே எல்லாம் பயந்துருவாங்க, உடனே போகணும். ஆனா ஒண்ணு வேணாம், முடிந்தா ஒரு எக்ஸ்ரே எடுத்து அந்த இடத்துல எப்படின்னு பாருங்க. நான் தயவு செய்து அந்த காலை வலிக்கிறேன் என்று கையை வலிச்சு விட்டுறாதீங்க. விளக்கெண்ணெய் ஊத்தி காலை வலிச்சு விடுறாங்க,
அல்லது எண்ணெய் வச்சு நீ விடுறாங்க, தண்ணி வச்சு நீ விடுறாங்கன்னு வலிச்சிடாதீங்க. ஏன்னா இருக்கிற அந்த ஒரு கிராக் எலும்புகளும் அதிகமாக்கி விட்டுரும். தயவு செய்து செய்யாதீங்க. இல்லைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவுங்க, மேல ஐஸ் ஒத்தரம் கொடுங்க, இல்லைன்னா உப்புல சுடுதண்ணியில உப்பள்ளி போட்டு அந்த உப்பை ஒரு துணியில பிடிச்சி ஒத்தரம் கொடுங்க. தானாக அந்த எலும்பினுடைய கூட்டு காலுக்கு சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு தானாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம காலில் ஒரு அக்கு பிரஷர் கொடுக்குறோம், கையில அக்கு பிரஷர் கொடுக்குறோம். காரணம் இந்த எண்ட் நம்மளுடைய நரம்புகளினுடைய முடிவு பகுதி இங்க இருக்கு. அப்ப அதுக்கு ரத்த ஓட்டங்கள் அதிகமா செயல்படும். அப்ப அந்த எலும்பு சின்ன எலும்பு கிராக் ஆயிருந்தா கூட அல்லது கோடு மாதிரி விழுந்திருந்தா கூட நம்ம அந்த படத்துல பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது அப்படியே ஒரு 15 நாளைக்கு நீங்க எதுவுமே தொந்தரவு பண்ணாம விட்டுருங்களேன். ஒரு நல்லெண்ணெய் மட்டும் தடவிட்டு வாங்க, இரவு நேரத்துல சுடுதண்ணில கொஞ்சம் உப்பள்ளி போட்டு காலில் ஒத்தரம் கொடுங்க, தானாக அது சரியாயிடும். அப்படி இல்லையா, அத கரியப்பாவரம் இருக்கிறதே இருக்கு, பிளாஸ்டர் ஒண்ணு கடையில கிடைக்கும், கரியப்பாவரம் பிளாஸ்டர். அதான் அந்த காலத்துல எல்லாம் குரங்கு பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்னமும் இருக்கு. அந்த குரங்கு பிளாஸ்டர் வாங்கி அந்த வீக்கத்து மேல ஒட்டி விட்டுருங்க. ஒரு வாரம் ஒட்டுங்களேன், உங்களுக்கு அந்த வலி எங்க போகுதுன்னு தெரியாது, ரத்த ஓட்டம் சீராகும், அதனுடைய அந்த எலும்புகளும் தானா குடிக்கும். தானா குடிக்கிற அளவுக்கு சக்தி உண்டு. ஆனால் கைகளில் எலும்புகள் கட்டானாலோ விரல்களில் எலும்புகள் கட்டானாலோ தான் நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு பெரும் நிலையை நம்ம ஏற்படுத்தணும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் தயவு செய்து வலிச்சிடாதீங்க. காலை வலிக்கிறேன்னு சொல்லிட்டு வலிச்சு விட்டாங்கன்னா அதிகமா வீக்கம் வந்துடும், வலி அதிகமா வந்துடும். அதுக்கு நான் சொன்னது போல இரவு நேரத்துல ஒத்தரம் கொடுங்க, நல்லெண்ணெய் தடவுங்க. இல்லாட்டினா நான் சொன்னது போல சோத்துக்கத்தால தடவுங்க, நல்லது. இல்லாட்டினா அந்த கரிய போலம் என்று சொல்லக்கூடிய அந்த குரங்கு பிளாஸ் எல்லா வலிக்கும் போடலாம். அந்த பிளாஸ் நல்லா கேட்கும். அதுல தடை இருக்கிறது எல்லாமே மூலிகை மருந்து தான். அது ஆங்கில மருந்து கிடையாது. ஆனா கடையில விற்கிறாங்க, பல்டானா பிளாஸ்ன்னு விற்பாங்க. குரங்கு பிளாஸ் சொன்னாவே கொடுப்பாங்க. ஒரு 15 ரூபா தான் வரும். அதை வாங்கி அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள்ல கண்டிப்பாக அந்த வலி குறையும். அப்படி அடிப்பட்டதுக்கு உள்ள மருத்துவத்தையும் நான் இப்ப உங்களுக்கு பதிய வச்சிருக்கேன். அது எல்லாரும் முதலுதவின்னு சொல்லிட்டு உடனே போய் வலிச்சுறாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் சிம்பு வச்சு கட்டுறேன்னு அங்க போய் வலிச்சு காலை இப்படி மடக்கி கொண்டு வந்துடுறாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாது. ஏன்னா கால் கையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள். அதனாலதான் அதுக்கு நம்ம ரொம்ப பாதுகாப்பை கொடுக்கணும். பாதுகாப்புனா அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும். அவ்வளவு. அதனாலதான் ஒரு சில இடத்துல க்ளோஸ் போட்டுட்டு வேலை செய்யறோம், காலுக்கு ஷாக்ஸ் போட்டு வேலை செய்யறோம். ஏன் ஷாக்ஸ் போடுறோம்? டஸ்ட் தாண்டக்கூடாது. அந்த இடத்துல ஏதாச்சும் இரும்பு ஏதாச்சும் பட்டா அந்த பூஸ் மேல விழுந்துரும். அதனாலதான் பூஸ் போட்டுட்டு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு எல்லாம் வேலைக்கு போக சொல்றாங்க. பாதுகாப்புக்காண்டி தான், அழகுக்காண்டி போடல. பூட்ஸு அந்த ஷூ எல்லாம் அழகுக்காண்டி கிடையவே கிடையாது, பாதுகாப்புக்காண்டி தான். கால் பாதுகாப்புக்காண்டி தான் அந்த ஷாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு பெரிய பெரிய மெக்கானிக்கல் கம்பெனிகள், பெரிய பெரிய அந்த இரும்பு ஸ்தான கம்பெனிகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறாங்க. அந்த பாதுகாப்புக்கு தான் பயன்படுத்துறாங்களே ஒழிய அழகுக்கு கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம இது மாதிரி பாதுகாப்பை உணர்ந்து நம்ம செயல்பட்டோம் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கால் எரிச்சல், கால் வலி, இந்த நகை சொத்தைகள், நகத்தில் கிடைக்க வரக்கூடிய இந்த ஒரு விதமான அரிப்பு, வெள்ளை, அதாவது பங்கஸ், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய முறைகள் நம்மளுடைய சித்த மருத்துவத்திலே நம்ம இப்ப எல்லாம் பயன்படுத்தி பார்த்திருக்கோம். இதுதான் முக்கியத்துவமானது. இப்ப இதனுடைய ஒரு நிறைவு பகுதியாக இந்த 2024 நம்ம முதலுதவியும் கொஞ்சம் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதலுதவி ரொம்ப பேர் தெரியாம தேவையில்லாம எல்லாம் அது பண்ணிடுறாங்க. அந்த முதலுதவியை பத்தி இப்ப கொஞ்சம் நான் பதிய வைக்கிறேன். அதாவது ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, எலும்பு உடைஞ்சிச்சுன்னா நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. 12 வயசுக்கு கீழே குழந்தைங்க கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு வளையக்கூடிய தன்மை உண்டு. 12 வயசுக்கு கீழே எலும்பு கீழே விழுந்தா இந்த எலும்பு இப்படி கொஞ்சம் வளைஞ்சு போச்சுன்னா வளையக்கூடிய தன்மை உண்டு. அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு ஈர துணியை சுத்தி, முதலுதவி ஈர துணியை சுத்தி இந்த கையை இப்படி நேரம் இழுத்து விட்டீங்கன்னா இந்த கை நேரம் உட்காந்துக்கும், வளைஞ்ச கை நேரம் நிமிர்ந்துக்கும். அது ரொம்ப பொறுமையா நிதானமா செய்யணும். புரியுதுங்களா? இது ஒரு முதலுதவி. அப்புறம் ஒரு சில பேர் வண்டியில போயிட்டே இருப்பாங்க, மயக்கம் கீழே விழுந்துருவாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியாமையே நீரிழிவு இருந்திருக்கும், அதனுடைய தன்மை குறைஞ்சிருக்கும், மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அவங்கள உடனே என்ன பண்ணணும்,
நம்ம அவங்களுடைய விலாசம் கையில இருக்கும், இல்லைன்னா வண்டி புக்கு கையில இருக்கும். அவங்க நம்பர் எடுத்துட்டு உடனே நம்ம அவங்க வீட்டுக்கு போன் பண்ணணும். இல்லைன்னா இப்பதான் நிறைய வசதி கொடுத்துருக்காங்க, ஆம்புலன்ஸ் வசதி. அதை நம்ம எடுத்து பக்கத்துல பாதுகாப்பாக அதுக்கு தேவையான அங்க இருக்க ஒரு நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க பாதுகாப்பா நம்ம அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம வர்றது பெரிய பெரிய புண்ணியம். அது அந்த முதலுதவி, புரியுதுங்களா? அந்த இடத்துல ஏன்னா நம்ம மனசு தெரியும் நம்ம அவருக்கு பாதுகாப்பு செய்யறோம், முதலுதவி செய்யறோம்ட்டு. வேற சில பேர் அது பாதுகாப்பா வேற விதமா அவங்கள்ட்ட இருக்கிறது என்ன எடுப்போம்ங்கிறது தெரியாது. அதனால நம்ம அதை பாதுகாப்பா எடுத்து நம்ம அவங்களை தேவையான இடத்துக்கு அமுச்சு விட்டுட்டு நம்ம வந்துட்டோம்னாவே அதுவே பெரிய உதவி. அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு இடத்துல கம்பி இருக்கும், தெரியாம தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. அந்த கம்பி குடல் பகுதியில போய் குத்திடும். அந்த குடல் என்ன பண்ணும், லேசா வெளியே வந்துடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கையை வச்சு தள்ளுறதுக்கு முயற்சிப்பாங்க. தயவு செய்து தள்ளிடாதீங்க. இதெல்லாம் முதலுதவி நான் சொல்றது. தயவு செய்து தள்ளிடாதீங்க. அது என்ன பண்ணுங்க, அப்படியே அவங்களை ஒரு ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு அந்த குடல் பகுதி ஒரு ஈர துணியை போட்டு அப்படியே சுத்தி நீங்க மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா அங்க அறுவை சிகிச்சை பண்ணி அவங்க எந்த இடத்துல வைக்கணுங்கிறத கரெக்டா வச்சிருவாங்க. ஏன்னா இப்ப ஆங்கில மருத்துவமும் ஒரு சில தேவைப்படுகிற காரணம் அறுவை சிகிச்சைக்கு இப்ப நம்ம காலத்துக்கு அதுவும் தேவைப்படுகிறதுனால் நம்ம என்ன பண்றோம், அந்த அந்த குடல் அப்படியே இருக்கணும், அது எதுவுமே டச் பண்ணக்கூடாது. அந்த ஈரத்துணி போட்டீங்கன்னா ரத்தம் அப்படியே நின்னுக்கும், ரத்த ஓட்டம் நின்னுக்கும். உடனே என்ன பண்ணணும், அவங்கள ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உடல் எந்த பகுதியில எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்து கரெக்டா வச்சு அவங்க அதை சரி பண்ணிடுவாங்க. நமக்கு தெரியாம அது உள்ள அமுக்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஆபத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதோட ஒரு ஆபத்தை நம்ம அவங்களுக்கு தேடி கொடுக்குற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் ஒரு முதலுதவியான ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் நிறைய பேரு மின்சாரத்துக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுல கொண்டு போய் தெரியாதனமா சுவிட்சில கைய வச்சிடுறாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நம்மளுடைய நிலை தடுமாறுற நிலையில கொண்டு போய் சாதாரணமா இருக்கும்போது கொண்டு போய் வச்சிடுறாங்க. வைக்கும்போது அவங்களை இடிச்சிடுது, இழுக்கும், ரொம்ப ஆபத்துல கொண்டு நிற்கும். அவங்கள என்ன பண்ணுங்க, உடனே முடிந்தா மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க. இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியலையா, அந்த இடத்துல எது கிடந்தாலும் பரவாயில்ல, கூட்டுமாறு கிடக்கும் அல்லது கட்டை கிடக்கும், எது கிடந்தாலும் பரவாயில்ல, உடனே அவங்க கையை எடுத்து அடிச்சிருங்க. கை விரல்ல கொஞ்சம் அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆயத்தை ஆத்திக்கலாம். ஆனா அவங்க உயிர் முக்கியம். ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரம் விடாது. ஆனா நீங்க அவங்கள தொட்டுறாதீங்க, தொடக்கூடாது. முக்கியமா அதுதான் நம்ம கடைபிடிக்கணும். அந்த நேரத்துல அவங்களை கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கணும் நீங்க செய்வீங்க. அந்த பதட்டமே படாதீங்க. இந்த முதலுதவி நீங்க பதட்டமே படாதீங்க. உடனே ஐயோ விளக்கமாத்துல அடிக்கிறேன் அதெல்லாம் நீங்க தொடப்பால் அடிக்கிற மாதிரி நினைக்காதீங்க. அவர் உயிரை காப்பாத்துறோம் நம்ம. உடனே அந்த இடத்துல இருந்து அடிச்சுட்டு உடனே ஒரு கட்டான அடிச்சுட்டு மெயினை உடனே அங்க இருக்கவங்களை ஆஃப் பண்ண சொல்லிட்டீங்கன்னா அவரை பிழைக்க வைத்து விடலாம். உடனே அவருக்கு மூச்சு சீராக வருகிறதா, அவர் மூச்சு சரியாக விடுகிறாரா, அல்லது கொஞ்சம் சிபிஆர் சிகிச்சை கொடுக்கலாமா, அதாவது இதயத்தை வச்சு கொஞ்சம் பிரஸ் பண்ணலாமா, அல்லது முகத்துல கொஞ்சம் தண்ணி அடிச்சு விட்டு உடனே தண்ணி கொடுத்துறாதீங்க. ஒரு 10 நிமிஷம் அவருடைய மூச்செல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ட்ராப்பா கொடுத்து பாருங்க, அப்ப நார்மலுக்கு வந்துருவாரு. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு முதலுதவியும் நம்ம செஞ்சு கத்துக்கணும். முதலுதவியும் நம்ம செய்யணும். ஏன்னா நம்மளுக்கும் ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒண்ணு நகரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம செஞ்சாதான் நமக்கு அந்த இடத்துல ஒரு உதவி கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்குதான் நான் இந்த மாதிரி ஒரு உதவிகளையும் இந்த வருடத்தினுடைய ஒரு முக்கியமான பதிவாக இதை வைக்கிறேன். அப்புறம் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், விபத்துக்கள் ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம். அப்புறம் அந்த நீரிழிவுக்காரங்களுக்கு அதுக்கு ஒரு முதலுதவி செஞ்சுதான் ஆகணும். அவங்க மாத்திரை தெரியாம போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா சக்கரை உடனே குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேர்க்கும், படப்படப்பு வந்துடும். உடனே என்ன பண்ணுங்க, பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கும், இல்லைன்னா பக்கத்துல வீடுகள் இருக்கும், உடனே கொஞ்சம் சக்கரை வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் உட்கார வைங்க, உடனே அவர் நார்மல் நிலைமைக்கு வந்துருவார். அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது அப்ப தெரியும். ஆஹா, நம்ம சக்கரை குறைஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சா, அடுத்த வாட்டி சக்கரை பாக்கெட்ல வச்சுக்குவாரு, இல்லைன்னா சாக்லேட் எடுத்து கையில வச்சுக்குவாரு. உடனே நம்ம அதை எடுத்து பயன்படுத்திக்கணும். எப்பவுமே நீரிழிவுக்காரவங்க பத்திரமா ஒரு சர்க்கரையோ அல்லது சாக்லேட்டோ பையில வச்சுட்டு போகணும். ஏன்னா அது ரொம்ப நமக்கு பாதுகாப்பு. எந்த நேரத்துல குறையுன்னு சொல்ல முடியாது. குறைஞ்சிருக்கு, ரொம்ப பேருக்கு குறைஞ்சிருக்கு. அந்த நேரத்துல அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறக்கூடிய சூழ்நிலையில காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா உடம்புல டீஹைட்ரேஷன் ஆயிடும், வேர்வை வேத்து குட்டி நீர் சத்தெல்லாம் குறைஞ்சு போயிடும். உடனே அங்க போய் ட்ரிப்பு போடணும், நிறைய வேலைகள் இருக்கு. அதுக்கு என்ன பண்றோம், கொஞ்சோண்டு. அதே மாதிரி இரவு நேரத்துல குளுக்கோஸ் டப்பா பக்கத்திலே வச்சுங்க நீரிழிவுக்காரவங்க. இதெல்லாம் முதலுதவி.
குளுக்கோஸ் டப்பா வச்சுட்டு உடனே குளுக்கோஸ் எடுத்து நாக்கில் போட்டுன்னா உடனே அந்த உடம்புல வந்து ஹெல்த் கிடைச்சிக்கும். அந்த சர்க்கரையுடைய அளவு அதிகமாயிட்டா கூட குறைச்சிக்கலாம். புரியுதுங்களா? இப்படித்தான். இதை விட இப்போ ஒரு புதிய ஆராய்ச்சி என்ன தெரியுங்களா? இந்த நீரிழிவுக்காரவங்களுக்கு இளநீர் குடிச்சிங்கன்னா டெய்லி ஒரு இளநீரோ அல்லது தேங்காய் தண்ணியோ குடிச்சு பாருங்களேன். நீங்க மருந்து மாத்திரை கூட தேவையில்ல. இளநீர் அப்படி சுகரை குறைக்குது. அந்த லிவர் கணையத்தை போய் ஜீரண மண்டலத்தை வேலை செய்யக்கூடியது. அந்த இளநீரினுடைய அந்த அற்புதமான மகத்துவத்தை இப்ப கண்டுபிடிச்சிருக்கோங்க. எங்க சித்த வைத்தியத்திலே சொல்லியிருக்காங்க. இளநீரை பத்தி அப்படி சொல்லியிருக்கோம். நானே சொல்லியிருக்கேன். அந்த நீரில் இருக்காங்க, ஐயோ இளநீர் குடிச்சா சர்க்கரை ஏறும். கிடையாது. தேங்காய் தண்ணி குடிச்சா சர்க்கரைக்கு ஏறாது. புரியுதுங்களா? ஆனா அந்த தண்ணி உடம்புல உள்ள ஜீரண மண்டலத்தை நன்றாக வேலை செய்ய வைத்து சர்க்கரையினுடைய அளவை எனக்கு கூட போயிட்டு குறையவே இல்லை, நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், இன்சுலின் போடுறேன், குறைய மாட்டேங்குது, ஏறிட்டே இருக்கு அப்படின்னா உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கணும். இந்த முதலுதவி. இளநீர் குடிங்க, டெய்லி இளநீர் குடிங்க, தேங்காய் தண்ணி குடிங்க, அப்படி குறைக்கும் சர்க்கரையை. இப்படி ஒவ்வொரு முதலுதவி சிகிச்சையும் நம்ம எடுத்துக்கணும். அதே போல வண்டியில போயிட்டே இருப்போம், கண்ணுல ஒரு பூச்சி அடிக்கும், உடனே கையை வச்சு தேய்ச்சிடுறோம். தேய்க்காதீங்க. உடனே வண்டி ஆஃப் பண்ணி நிப்பாட்டிட்டு பக்கத்துல தண்ணி இருக்கா, உடனே அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கண்ணுக்கு அடிச்சு விட்டுருங்க. அந்த பூச்சி தானா வெளியில ஒடியாந்துரும். அந்த தண்ணி படப்பட அது மூச்சு திணறலோ அல்லது உள்ள இருந்தா கூட இப்படி தானா வெளியில அந்த வெளியாகி வைப்ரேஷன் ஆகி வெளியில வந்துடும். அப்ப அந்த நம்ம தேய்ச்சிட்டோம்னா அது கால் கிடுக்குல இருக்கக்கூடிய ஒரு பூச்சிகளுடைய அந்த அந்த நகம் அல்லது அந்த கால் இருக்கு பாத்தீங்களா, அந்த கால்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே நம்ம கண்ணை கிராக் பண்ணி விட்டுறோம், கண்ணை வந்து ஒரு புண்ணாக்கி விட்டுறோம். அப்புறம் அதுக்கு நம்ம வைத்தியம் நிறைய பண்ணி ஆகணும். இல்லைன்னா பார்வையே கூட போறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. தயவு செய்து கண்ணில் போச்சு தேய்ச்சிடாதீங்க. யாரையும் ஊத சொல்லி விட்றாதீங்க. பூன்னு ஊதுனா வெளியில வந்துடணும். ஊதக்கூடாது. உடனே தண்ணி எடுத்து ஒரு 3-4 வாட்டி தண்ணி நல்ல வாட்டர் எடுத்து தண்ணி அடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எப்பவுமே வண்டியில வந்து தண்ணி இருக்கும். உடனே அந்த தண்ணி எடுத்து கண்ணில் அடிச்சிட்டோம்னா அந்த பூச்சி தானா வெளியில வந்துடும். இப்படிதான் நம்ம முதலுதவி சிகிச்சையும் நம்ம எடுத்துக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளே பாதுகாத்து நம்மளுடைய உடலையும் பேணி காத்து சுத்தமும் சுகாதாரமும் வளர்த்து கொண்டோம் என்றால் நோய் எப்படிங்க நமக்கு? எங்கெங்க நோய் இருக்கு? எல்லாரும் அந்த நோய் இந்த நோய் உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கி அதை தூக்கி எல்லாம் கிடையாது. கோபப்பட்டா நோய் வரும், அது உண்மைதான். கோபம் ஏன் வருது? நம்ம ஒரு 2 செகண்ட் எங்க தொகுப்புல கூட ஒரு அம்மா சொல்லியிருப்பாங்க, கோபம் வரணும், உதட்டளவுல கோபம் வரணும், உடனே அது சிரிப்பா மாறணும். அப்படிதான் கோபங்கிறது அப்படிதான் மாறணும். நம்ம கோபம் அதிகமா பட்டானா இதயத்தை பாதிக்கும், அப்புறம் கணையத்தை பாதிக்கும். கோபத்தினுடைய சக்தி இதெல்லாம் முதலுதவிக்கான. கோபத்தை குறைச்சிடுவோம். மகிழ்ச்சியா வாழ்க்கையில என்றென்றும் இருப்போம். என்றும் ஆன்மீக வழியிலும் தியான வழியிலும் நம்மளுடைய எண்ணங்களினுடைய அற்புதமான சக்தி நம்மளை ரொம்ப தெளிவா நம்மளை வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை எடுத்துட்டு நம்ம வாழ்வுல என்றென்றும் வளமுடன் நலமுடன் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று இயற்கையை நாம் வணங்கி இயற்கை நமக்கு அளித்த விவசாயிகளை நமஸ்காரம் செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்.